ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நாம் திம்பத்துலேருந்து தலைமலை தாங்க போக போகிறோம். எல்லாருமே திம்பம் ஏறனொட்டி லெஃப்ட் சைடில் தலைமலைன்னு சொல்லி ஒரு செக் போஸ்ட் போட்டு ஒரு ரோடு பார்ப்பீங்க. இப்போ நம்ம அந்த வழியாக தான் போக போகிறோம். நாம் போகிற வழியில் தலைமலை, சிக்கல்லி, நெய்தாலாபுரம், காளிதம்மன் சொல்லி நிறைய உட்கிராமங்கள் இருக்குங்க. இப்போ ஊருக்குள்ளே ஒரு விசேஷம் நடக்கிறதுனால நம்மளை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ நம்ம அதுக்கு வேண்டி தான் போயிட்டுருக்கோம். பொதுவாகவே இந்த திம்பத்துலேருந்து தலைமலை போகிற சாலை வெளியாட்கள் வெளியே வாங்கினதுக்கு வந்து அலோவ் பண்ணுறதில்ல. இங்கே உள்ள வசிக்கிற உள்ளூர் மக்களுக்கு மட்டும்தாங்க அனுமதி. அந்த உள்ளூர் மக்களுக்குமே சில கட்டுப்பாடுங்க இருக்குங்க. சாயங்காலம் 6 மணிக்கு வந்து செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே ஒரு வண்டி கூட நம்மளால் போயிட்டு வர முடியாது. அப்போ க்ளோஸ் பண்ணாங்கன்னா அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நாம் எப்படி போனோம்னா, உள்ளூரில் ஒரு விசேஷம் நடக்குதுங்க. அதுக்கு வேண்டி நம்மளை வந்து கூப்பிட்ருந்தாங்க. நாம் இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த திம்மம் டு தலைமலை போகிற சாலையை பற்றி சொல்லணுன்னா, கொஞ்சம் டென்ஸ் ஃபாரஸ்ட்டுனாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. ரோடு பார்த்திங்கனாலே கொஞ்சம் குறுகிய சாலை தான். ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கூட நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸ்பீட் லிமிட்டுமே பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும். ஏன்னா இங்கே அனிமல் கிராசிங் அடிக்கடி இருக்கிறதுனால நம்ம பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க போய்க்கணும். நாம் போகிற இந்த பாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, புலி, சிறுத்தை, கரடி, சென்னாய், காட்டெருமைன்னு சொல்லி எல்லா வனவிலங்குகளுமே இருக்குங்க. ஆனால் நாம் போகிற வழியில் இந்த காட்டுக்குழின்னு சொல்லுவாங்க, ஜங்குள் ஃபவுல், அதுதான் நம்மளால் அதிக அளவில் பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே யானைகளோட நடமாட்டமே அதிக அளவில் இருந்திருக்குங்க. நம்ம போகிற வழியில் ஃபுல்லாமே யானைகள், சாணங்கள் வந்து நிறையவே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் அதெல்லாமே ரொம்ப பழைய சாணங்க. ஏதோ 1 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் போல். இப்போ புதுசாக எதுவும் யானை சாணங்களும் நம்மளால் எதுவும் பார்க்க முடியல. இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனிக்கான ரோடுங்க, ஒரு அமைதியான ரோடு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது. இங்கே திம்பத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டிகள் வந்து போயிட்டு வர்றதுனால வண்டியோட பொல்யூஷனு, அப்புறமேட்டு வண்டிகளோட சத்தம், ஆரன் சத்தம் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த பாதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம வண்டி அப்புறமேட்டு சுற்றி இந்த இயற்கையோட சவுண்டுங்க. தாளவாடி பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க. நம்ம சத்தியமங்கலத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கிறது பரவாயில்ல. இந்த மாதிரி காடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிரப்பள்ளியில் நான் பார்த்துருப்பீங்க. அதிரப்பள்ளி போனால் இதே மாதிரி தான் மேலே ஃபுல்லாக நமக்கு கிளைகளாக இருக்கும். சன்லைட் பட்டால் கூட அதோட வெளிச்சம் கூட உள்ளே வராது. இந்த ஏரியாவுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு சீனிக்கான ஃபாரஸ்ட் ரோட்டுங்க. நானும் நினச்சிட்டு இருக்கேன், என்னடா ஹாசனூர் சைடெலாம் ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு இன்னும் இந்த சம்மர் டைம்லன்னு சொல்லி பார்த்தா, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பச்சை பசையாக இருந்தால் எனக்கு ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த காட்டுக்கோழி தாங்க, எங்கே பார்த்தாலும் காட்டுக்கோழி ஃபுல்லாக அதுங்களோட சாம்ராஜ்யம் தான் போல். நாம் போயிட்டுருப்போம், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சைடில் சவுண்டு வரும். சரி என்ன திரும்பி பார்த்தா யானை தான் கிளை உடைக்குதுன்னு பார்த்தா அந்த காட்டுக்கோழிங்க. அங்கே கீழே இருக்க அந்த கிளைகள்லாம் அப்படியே கிளறி விட்டு அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு. இந்த ரோட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம வண்டி கண்டிஷன்லாம் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கணுங்க. 4 டயரில் காத்திருக்கான்னு சொல்லி, அப்புறமேட்டு இன்ஜின்லாம் கொஞ்சம் நல்லா குட் கண்டிஷனில் இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து நம்ம வண்டி ஏதோ சின்ன பிரச்சனையில் பிரேக் டவுன் நின்னால் கூட மெக்கானிக் இந்த ரோட்டுக்கு வரத்துக்கே கொஞ்சம் தயங்குவாங்க மாதிரி சொன்னார் நம்ம ஊருக்காரரு. ஆமாங்க, இருந்தாலும் ரோடுமே அந்த அளவுக்கு தான் இருக்குது. கொஞ்சம் மக்களே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றலாம் நிறையாவே இருக்குது. ஏன்னா இந்த ரோட்டில் தண்ணிக்கு பஞ்சம் போல். போகிற வழியில் நிறைய இடத்துல ஊற்றலாம் நான் பார்த்துட்டேன். நாம் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு வண்டியை நிறுத்துவாங்க. அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எவ்வளோ டென்ஸான ஃபாரஸ்ட்டுன்னு பாருங்களேன். சுற்றி நம்ம நடக்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்க. ஃபுல்லாக ஒரு சென்டிமீட்டருக்கு நடுவில் எல்லாமே செடி வளர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு ஒரு திக் ஃபாரஸ்ட்டுங்க அது. பாருங்கள், சைடில் ஏதோ ஒரு கிளை உடஞ்சி கிடக்குது. பரவாயில்ல, இங்கேயுமே யூக்லிப்டஸ் இருக்குங்கிறப்ப
திம்பம் டு கொள்ளைக்கால் ரோட் போகிற வழியில் கேர்மாலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த யூக்லிப்டஸ் தோட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. நல்லா இன்ட்ரோனோட்டி வாசம் பார்த்திங்கன்னா நல்லா கும்முன்னு இருக்குங்க. அந்த நீலகிரி தைலம்னு சொல்லுவாங்கள்ல, அதோட வாசனை தான் நல்லா ஃபுல்லாக அடிக்கிறது நமக்கு இங்கே. இப்போ நம்ம அடுத்த பிளான் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இங்கே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே நம்ம தாளவாடி போய் தாளவாடியிலேருந்து அப்படியே திம்பம் வழியாக கீழே இறங்குறது தாங்க பிளானு. வீரப்பன் காலகட்டத்தில் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீரப்பன் இந்த காட்டு பகுதியில் தான் தங்கியிருப்பாருங்க. காவல்துறையும் வீரப்பனை பிடிக்க அடிக்கடி இந்த இடத்துல தேடுதல் வேட்டையை நடத்தும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் அதிக அளவில் பார்த்திங்கன்னா சிவா மீடியா, நக்கீரன் இவங்க 2 பேரோட பேட்டியில்னா இந்த இடத்துல நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேங்க. அவங்களாம் அடிக்கடி தலைமலை, நெய்தாளபுரம், எட்டரைன்னு சொல்லி இந்த எல்லா ஊரையுமே மென்ஷன் பண்ணி இந்த வீரப்பன் ஸ்டோரியோட பேசுவாங்க. பரவாயில்லைங்க. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைகர் கிராசிங் போர்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு டைகர் தான் வந்து எதுவும் கிராஸ் ஆக மாட்டேங்குது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கிராமங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மாவனத்தம் இந்த ஊரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேர்மாலம் சைடு, சாரிங்க அது மாவல்லம், இது மாவனத்தம், ரெண்டுத்துக்குமே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான். மாவனத்தம் ஆனாலும் இந்த இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அழகான காட்டுப்பகுதின்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே சொல்லப்போனால் அது இந்த காட்டுப்பகுதி தான். சரி, அந்த ஊருக்காரர்கிட்ட குடிக்க தண்ணி கேட்டாங்க, நிறுத்தி. அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கிங் டீருங்க, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கேலிமானுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாதாரணமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. நான் பொதுவாக இந்த சத்தியமங்கலம் காட்டில் இந்த பார்க்கிங் டீர் வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் நம்ம இந்த ஊட்டி, கூடலூர், தேவரசோலை எஸ்டேட் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கிங் டீர்லாம் பார்த்துருக்கேன். பொதுவாகவே இந்த பார்க்கிங் டீரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அடர்ந்த காட்டில் தான் வாழும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது பார்க்கிங் டீர். நம்மளே தாங்க பார்க்குறது. அதனால சத்தியமங்கலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மான் வெரைட்டியுமே இருக்குங்க. சாம்பார் டீரு, ஸ்பாட்டட் டீரு, பார்க்கிங் டீரு, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பக்குன்னு சொல்லுவாங்க, ஆன்டிலோப்பு, ஆன்டிபோலோ எல்லாமே இந்த காட்டில் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே போய் இந்த ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. சரி, அப்புறமேட்டு நாமளும் கொஞ்சம் லேட் ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் டக்குன்னு கிளம்பிட்டோம். இன்னும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் பக்கம் தாங்க தாளவாடி. இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர் வருமோ சம்திங் அப்படின்னா நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 1/2 மணி நேரம் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருட்டிருச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கழுகுங்க. சரி, நாமளும் ஃபஸ்ட்டு அது ஆத்தம் தான் நினச்சோம். அப்புறமேட்டா கழுகு. கொஞ்சம் கூட பயப்படவே இல்லைங்க. அது பாட்டுக்கு பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக உட்காந்துட்ருக்கு அதே இடத்துல. நீங்கள் எடுக்கிறீங்களா வீடியோ? போலாம் மக்களே. இதுதாங்க அந்த தலைமலை ஊர். ஒரு வழியாக நம்ம வந்து சேர்த்துட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அப்படியே நம்ம திம்பம் ரோட்டில் போய் அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். நாம் இங்கே தாளவாடி தாண்டி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா காட்டு யானைகள் இருந்துச்சுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிராசிங்க்கு. அதுவும் அந்த நேரம் பார்த்து நம்ம ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம கார் டேஷ் கேம் வந்து ரெக்கார்ட் ஆகிருந்துச்சுங்க. சரி, அதனால் நம்ம அதை கிராசிங் பண்ணொட்டி நம்ம கரெக்டாக போய்க்கலாம்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணோம். ஆப்போசிட்டில் வண்டிகள்லாம் அணிவகுத்து நிற்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, நாமளும் வெயிட் பண்ணோம். நமக்கு வந்து பாசிங் லைட் போட்டாங்க கிராஸ் பண்ணி வரானான்னு சொல்லி. அப்புறமேட்டு யானை கிராஸ் பண்ணுற வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 யானைங்க.
அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து திம்மம் தான் போயிட்டுருக்கோம். என்னடா அவன் தாளவாடியிலேருந்து டேரெக்டாக திம்மம் போகாமல் இங்கே பண்ணாரிலேருந்து திம்மம் போயிட்டுருக்காதுன்னு நினைக்காதீங்க. நம்ம நண்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிங்களாம். சரி மேலே பஸ் இல்லைன்னு சொல்லி சரி கீழே பண்ணாரி போய் பஸ் வச்சு விட்டலாம்னு சொல்லி அவர் கீழே போய் பஸ் வச்சு விட்டோம். இப்போ திருப்பியும் நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம். இன்றைக்கி நைட் பிளான் பார்த்திங்கன்னா நம்ம திம்மத்தில் வந்து ஒரு ரெசார்ட் எடுத்துருக்கோங்க. அங்கே போய் தங்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையில் கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். கரெக்டாக ஒரு செக் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு 8:40 8:45 அந்த டைமில் தான் நம்ம உள்ள நுழைஞ்சோம். அதில் திம்பத்துலேருந்து கீழே பண்ணாரி போனோட்டி நமக்கு சரியான ஹீட்டுங்க. அதான் வேர் தூத்திருச்சு. சரி திருப்பியும் இங்கே கொஞ்சம் நம்ம மேலே ஹில்ஸுக்கு வந்தோட்டி தான் கொஞ்சம் சில்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. திம்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னன்னு தெரில ஒரு சரியான காட்டுத்தீ. நான் ரிட்டன் கீழே இறங்கும் போதே பார்த்தோங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி ஏதோ ஆட்கள் தான் போட்டு பற்ற வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். திருப்பி கீழேருந்து மேலே வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த தீ வந்து ரொம்ப பரவிடுச்சுங்க. எனக்கு மேலே வரும்போதுனா கொஞ்சம் விசிபிலிட்டி கிடச்சிச்சு. யார் பார்த்த வேலைன்னே தெரிலிங்க. எவனோ பற்ற வச்சு விட்டு போயிட்டான் போல். நான் கீழே இறங்கும் போதுமே பார்த்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏதோ விறகு வெறிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ரிட்டன் மேலே திருப்பி ஏறி பார்க்குறேன், நல்லா கொழுந்து விட்டு எரியுதுங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா திம்மமே கொஞ்சம் புகைமூட்டமாயிருச்சு. யார் செய்த வேலைன்னு தெரிலைங்க. அங்கே போய் மேலே மலை குன்றுற போய் யாரோ பற்ற வச்சு விட்ருக்கானுங்க. சரி நம்ம கடைசியாக ரெசார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாவளம் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோங்க. அந்த மாவளம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளைகள் ரோட்டில் தான் இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் பக்கம்தான். நம்ம தெரிஞ்ச ஒரு வீடு ஒருத்தர் இருக்குங்க. நம்ம இப்போ ஒரு கையோடு பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். சரி இதுக்கப்புறம் போச்சுன்னா லேட் ஆயிரும். அப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இருப்பாங்க. சரி அவரை போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம ஒரு வண்டி போனாலுமே இந்த ரோடு ரிஸ்க்குங்க. இப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் போயிட்டு வந்துட்டுனா இருக்குது. சரி நம்ம அப்படியே அவரை கையோடு போய் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். இந்த கொள்ளைக்கால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஒரு 9-10 மணிலாம் அடைச்சிருவாங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 9:30 அந்த மாதிரி தான் ஆகுது. சரி டக்குன்னு போய் 1/2 மணி நேரத்தில் பார்த்துருவோம்னு சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியுது வண்டிகள்லாம் வந்து போயிட்டு வந்துட்டுனா இருக்குது. மக்களே நம்ம திம்பத்துக்கு என்னதாச்சுன்னு தெரியல. இந்த யூக்லிப்டஸ் மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு நல்லா காற்று வீசிகிட்டு இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கருகிருச்சுங்க. இப்போ தான் அணைச்சிருக்காங்க போல். நல்லா கங்குமே பார்க்க முடியுது. எல்லாம் மரம் வேரோடு எரிஞ்சிருச்சு போல். நல்லா ஒரு பயங்கரமான காட்டு தீங்க. இப்போ நம்மளால் அங்கே போக முடியுமானே தெரியல. இந்த இடம் பகலில் வர்றதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ டேமேஜ் ஆகிருச்சுன்னு சொல்லி எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரோட் பிளாக்கு. ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட் ஆகி ரோட்டுக்கு நடுவில் விழுந்துருச்சு. அந்த மரம் ஏற்கனவே நல்லா எரிஞ்சிருக்கும் போல். அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தாங்காமல் சாஞ்சு விழுந்துருச்சுங்க. நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டைமில் கூப்பிட்றாரு, யாரும் வந்துடாதீங்க இங்கே மரம் விழுந்து ரோடு பிளாக் ஆகிடுச்சுன்னு சொல்லி. கொஞ்சம் முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தா நம்ம அப்படியே வளர்ச்சிட்டு போயிருக்கலாம். யாரோ 10 வருஷத்துக்கு போயிட்டாங்க போலங்க. இப்போ தான் ஃபயர் இன்ஜின் வந்துகிட்டு இருக்குங்களாம். வனத்துறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. எல்லாருமே இங்கே ஃபீல்டனாக இருக்காங்க. ஃபீல்டில் நின்று அந்த தீயை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி ஆலோசனை பண்ணிருக்காங்க. இந்த டைமில் ரியல் ஹீரோஸேன்னு பார்த்திங்கன்னா வனத்துறையினர் தாங்க. யாரோ ஒருத்தன் 10 வருஷத்துக்கு போனதுக்கு பார்த்திங்களா மொத்த பேருமே ஊர்க்காரங்க, வனவிலங்குகள் எல்லாத்துக்குமே பாதிப்பு தாங்க. பாருங்கள் இங்கே திம்ம ஹைவேலேருந்து பார்த்தா கூடயே நல்லா பிரைட்டாக தெரியுது. அந்த அளவுக்கு ஃபயர் பற்றிருக்கு போல். நமக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு சின்ன ஏரியா மாதிரி தான் தெரியுங்க. ஆனால் அங்கே ஃபீல்டில் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பரவி இருக்குங்களா. சரி அதை முடிச்சுட்டு நாம் கொஞ்சம் தூரம் முன்னாடி போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 காட்டு யானையை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. கரெக்டாக பெண்டில் நின்றதுனால கரெக்டாக நம்ம வண்டியை வளைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சுங்க. முன்னாடி
வண்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டுனாங்க இருக்குது. இன்னும் இவ்வளோ டைம் ஆகி கூட வண்டிகள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அப்புறமேட்டு கீழே திம்பத்துலேருந்து வர வண்டியுமே நல்லா வந்துட்டு தான் இருக்கும் போல். கொஞ்சம் டிராஃபிக் ஆனதுனால கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டுருக்காங்க போல். சரி, அப்புறமேட்டு அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போனப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 காட்டு யானைங்க, ஒரு அம்மா குட்டி அது வந்து கிராசிங் ஆகி போயிட்டு இருந்துச்சு. பரவாயில்லைங்க, பழையபடி திம்பத்தில் யானைகள் வர ஆரம்பிச்சிருச்சு போல். இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேலே 3 அப்புறமேட்டு ஒரு 5 காட்டு யானைகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே மக்களே, இன்றைக்கான வீடியோ இதோட முடிஞ்சுங்க. நாம் அப்படியே ரெசார்ட் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தூங்கணுங்க. ஏன்னா ரொம்ப டயர்டாயிருச்சு, ஆளே கிட்டத்தட்ட புரட்டி போட்டுருச்சு. வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சிட்டு கோயம்புத்தூர் கிளம்புறது தாங்க பிளானு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரப்போகுதுங்க. இன்னும் அதுக்கு ஒரு 200 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. இன்னும் அந்த 200 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுன்னா நம்ம சேனல் வந்து ஒரு 10,000 வந்துருங்க. வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் தலைமலையிலேருந்து திம்மம் போன இந்த வீடியோ ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்திருக்குங்க. நாம் தலைமலையிலேருந்து திம்மம் போயிட்டு திருப்பியும் கீழே பண்ணாரியை வந்து திருப்பி மேலே திம்மம் போய் நம்ம ரிசார்ட் போயிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு லாங் ஸ்ட்ரெச்சுங்க, சுற்றியிருப்போம். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.